Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு மட்டன் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல நான் வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி ஒரு பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேஷ்யூ நட் எடுத்து அதை சுடு தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் மட்டன் எடுத்துருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதால இந்த மட்டன் நல்லா சாஃப்டாக மாறும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி. அடுத்ததாக கிரைண்ட் பண்ணி எடுத்த ஆனியன் பேஸ்ட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சத்தை கறியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் லைம் ஜூஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் விருப்பம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிடலாம், இல்லைன்னா வெளியில் கூட இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நெய்யை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கறி செய்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலம் இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக முழு மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மேரினேட் பண்ணின மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை இந்த மாதிரி நெய்யெல்லாம் இதுலேருந்து செப்பரேட் ஆகி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இதில் இருக்க நெய்யெல்லாம் தனியாக செப்பரேட் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நெய்யெல்லாம் தனியாக செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி எடுத்த கேஷ்யூ நட் பேஸ்ட் 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா இது இந்த மாதிரி பேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஏற்கனவே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்த வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கு நான் தக்காளி எல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டும் ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட்டும் தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா பாயில் ஆகுற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்ல ஒரு திக் கிரேவியாகி இருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பண்ணிட்டு முதல்ல இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி பாயில் ஆகும் போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை கவர் பண்ணி ஒரு 2 மணித்தியாலத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா குக் ஆகி சாஃப்ட் ஆகும். நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு குக் பண்ணிக்கோங்க. இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணித்தியாலத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். மட்டன்லாம் நல்லா குக் ஆகி சாஃப்ட் ஆகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கரம் மசாலா, கறி பவுடர் எதுவும் ஆட் பண்ணுறதுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கறி பவுடர்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் இதை 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் ஓப்பன் பண்ணுறேன். ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா குக் ஆகி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் கறி ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக இதை சர்வ் பண்ணிக்கலாம்.